ஹலோம்மா நமஸ்காரம். இப்போ இந்த ஷேப் தெரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர், ஒரு எல்லோ கலரில் ஒரு ஸ்கொயர் தெரியுதா? அதை சுற்றி பாருங்கள். 1 2 3 4 அரை வட்டங்கள் அதை சுற்றி இருக்குது இல்லையா? இந்த ஷேப் என்னென்னு புரியுதா? இந்த ஷேப்போட ஏரியா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எல்லோ டைப்பில் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னென்னு மட்டும் பாருங்கள். அதோட ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர்ஸ் இல்லையா? அப்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? A இன்ட்டு ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஒரு சைடு ஏ எவ்வளோ? 18 சென்டிமீட்டர்ஸ் இல்லையா? இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு ஏ. 18 இன்ட்டு 18 இஸ் ஈக்குவல் டு 324 ஸ்கொயர் யூனிட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது ஏரியா ஆஃப் த 4 செமி சர்க்கிள், 4 அரை வட்டங்கள், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 508.8 ஸ்கொயர் யூனிட். இது எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஏரியா எல்லோ கலரில் இருக்கிற இந்த ஏரியாவோட ஏரியா வந்து 324 ஸ்கொயர் யூனிட்டு. இந்த 4 அரை வட்டங்கள் 1 2 3 4, இந்த 4 அரை வட்டங்கள் சேர்ந்து 508.8. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 832.8 ஸ்கொயர் யூனிட். 324 508 கூட்டினா 832.8 ஸ்கொயர் யூனிட் கிடைக்குது. ஓகேவா? சரி, இந்த 4 அரை வட்டங்களோட ஏரியா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து இதோட ரேடியஸ் எவ்வளோ? 0லேருந்து A வரைக்கும் இந்த ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர்ஸ் ஆச்சா? இதோட டயாமீட்டர் வந்து 18 சென்டிமீட்டர். நம்ம வந்து இதை ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் தான் வேணும். அதனால் இதோட ரேடியஸ் மட்டும் எடுத்துட்டோம். இந்த வட்டத்தோட ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர்ஸ். அதை எப்படி ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இங்கே பாருங்கள். ஏரியா ஆஃப் எ செமி சர்க்கிள், அரை வட்டத்தோட ஃபார்முலா வந்து 1/2. ஏன்னா ஒரு முழு வட்டத்தில் இது பாதி அதானே? அதனால் 1/2 யூஸ் பண்ணியிருக்கோம். πr ஸ்கொயர். பாருங்கள், r is equal to 9 centimeters, a is equal to 1/2 into 22/7 into r வந்து 2 times போடணும். 9 into 9. புரியுதா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டையும் இந்த 22யும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 கிடைக்குது. ஏன்னா 11 2s are 22. திருப்பி இந்த கீழே இருக்கிற 7 அப்படியே வச்சுருக்கேன். இந்த 9 into 9 மல்டிப்ளை பண்ணி 81 மாற்றிருக்கேன். புரியுதா? இது ஒர்க் அவுட் பண்ணினா உங்களுக்கு 891 கிடைக்குது. கீழே இருக்கிற 7 இங்கே இடம் இல்லைனால இங்கே போட்டிருக்கேன். இதை டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 891 வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8ல் வந்து ஒரு 7 7 மிச்சம் 1 19. இந்த 9 கீழே இறக்கியிருக்கேன். 2 7 14. 19ல் 14 போச்சுன்னா 5. இந்த 1 கீழே இறக்கியிருக்கேன். 51. 51ல் 7 7 49. ஓகேவா? 127. இந்த 51ல் 49 போனால் மீதி 2. அது கூட ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 20. 20ல் 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ அதனால் ஒரு அரை வட்டத்தோட ஏரியா வந்து 127.2 சதுர அளவுகள். புரியுதா? 127.2 ஸ்கொயர் யூனிட். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 அரை வட்டங்கள். ஓகே, 1 2 3 4 அரை வட்டங்கள். அதனால் இதை 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4 இன்ட்டு அரை வட்டங்கள் 4 இன்ட்டு 127.2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 7s are 28, மிச்சம் 2, 4 2 8 2 10க்கு 0, மீதி 1, 4 1 4 1 4, அதோட 1 கூட்டினா 5. ஸோ 508.8 சதுர அளவுகள் ஸ்கொயர் யூனிட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? அதை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். 508.8 ஓட இந்த ஸ்கொயரோட ஏரியா 324 ஆட் பண்ணோன்னா 832.8 ஸ்கொயர் யூனிட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே பாருங்கள். இதை அந்த பேப்பர்லேயும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? ஒரு முழு வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர் தானே? அப்போ 22/7 into 9 into 9. இந்த 22யும் 981 மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1782. இந்த 1782 7ஆல் வகுத்துருக்கேன். 7ஆல் வகுக்கும்போது 2 7 14, மிச்சம் 17ல் 14 போனால் 3. இந்த 8 கீழே இருக்கா 38. 38ல் 7 35. 38ல் 35 போனால் மீதி 3. அந்த 2 கீழே இறக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 கீழே இறக்கியிருக்கேன். 32ல் 4 7 28. 32 28 போச்சுன்னா மீதி 4. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 40 ஆகிடுது. 40ல் 7 35. 40ல் 35 போனால் 5 போதும். அதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 254.5. இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முழு வட்டத்தோட ஏரியா. ஒரு முழு வட்டத்தோட ஏரியா. ஆனால் இந்த இடத்துல 4 அரை வட்டங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஸோ 4 அரை வட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முழு வட்டம் கிடைக்கும். புரியுதா? 4 அரை வட்டங்கள் சேர்ந்தது 2 முழு வட்டம். ஸோ 2 முழு வட்டத்தோட ஏரியா என்ன? 254 2ஆல் பெருக்குனா 508.8 சதுர அளவுகள் கிடைக்குது. ப்ளஸ் அந்த எல்லோ கலரில் இருக்கிற ஒரு ஸ்கொயர் யூனிட்டோட ஏரியா வந்து 324. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 832.8 ஸ்கொயர் யூனிட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.